தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எசேக்கியேல் 23:19. அவர்கள் எகிப்து தேசத்திலே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களின் அதிகரித்து போனாள். பாவ சிந்தனைகள் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து கடிந்து கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை. இஸ்ரவேல் ஜனம் எப்படிப்பட்டவர்களாம்? எகிப்து தேசத்தில் அவர்கள் பாவம் செய்து கெட்டு போனவர்கள். அதோடு போயிடலுங்க, அவர்கள் வெளியே வந்த பிறகும் கானான் தேசத்தை வந்து சுதந்திரித்த பிறகும் கூட அந்த பழைய பாவத்தை நினைத்து 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 அதை ருசித்து அதில் பெரும்பாவி ஆயிட்டானா அப்படின்ற ஒரு பயங்கரமான வார்த்தையை பேசுகிறார்கள். இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்ற ஒரு கொடூரத்தை அன்றைக்கு கர்த்தர் சுட்டி காட்டியிருக்கிறார். கடந்த காலத்தில் செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் சிந்தனைக்கு கொண்டு வந்து அந்த பாவத்திலே பெருகுவது, அதிலே திளைத்தவர்கள் இஸ்ரவேல் ஜனம். அதோடு போறதில்ல, அவர்கள் எதிர்கால பாவத்தை நினைத்து இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று இருதயத்தில் துணிகரம் கொண்டு அதிலேயும் பெறுகிறானா. எத்தனை பயங்கரமான ஒரு இஸ்ரவேல் ஜனம்! மட்டுமா நாம தீய நோக்கம் பாவமா? பாவ சிந்தனைகள் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகிற. ஆகவே கர்த்தருடைய ஜனம் உங்கள் சிந்தனைகளை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அந்த சிந்தனையில சிந்தித்து சிந்தித்து பாவம் கருவுற்று மரணத்தை பிறப்பிக்கிற பொல்லாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஆகவே ஆரம்பத்திலேயே சிந்தனையை சரி பண்ணிடணும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையே சரி பண்ணினாங்க. நாளைக்கு பார்க்கலாம், பிறகு பார்த்துக்கலாம், யார் தான் செய்யல என்று நாளை கடத்தக்கூடாது. நம்ம பாவ அறிக்கைக்கு மட்டும் கால தாமதம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் பேசும்போது மனம் திரும்பி விட வேண்டியதை விட்டுடணும். ஆகாத நட்பை விட்டுடணும், ஆகாத சம்பாஷணையை விட்டுடணும், ஆகாத மொபைல் டாக் ஆபத்து நமக்கு. ஆகவே கர்த்தர் இன்றைக்கு திட்டவட்டமாய் பேசுகிறார், இன்றோடு விட்டுடு. இன்றைக்கே ரட்சன் என்னால், இன்றைக்கு அனுக்கிரக காலம். இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பையானால் வரப்போற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆகவே விடுபடித்து விட்டுடும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். ஆண்டோட வசனத்துக்கு நடு கர்த்தர் தான் என்னோடு பேசுறான்னு விட்டுட்டா கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். வசனத்தை நடுங்கிற மக்களை நோக்கி பார்ப்பார், கைவிட மாட்டார். ஆகவே இதை நினைவில் வைத்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உங்கள் சிந்தனை குறித்து கவனமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.